ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரைஸ் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரி மண்ணின் கிறிஸ்தவம் என்பது அநேகருக்கு மறக்கப்பட்டதாயும் அறியப்படாததுமாய் இருக்கிறது. எனவே புதைந்து கிடக்கும் இந்த சரித்திரங்களை உங்கள் முன் கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்வதுதான் எங்களுடைய முதல் நோக்கமாய் இருக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் கடந்து போகலாம். குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. வேதாகமத்தின் அடிப்படையில் சில வரலாற்றை முன்னோட்டமாக பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லெகேம் என்னும் சிற்றூரில் பிறந்து நாசரேத் என்னும் ஊரிலே அவர் வளர்ந்தார். பால்ஸ்தீன மண்ணில் தமது 30ஆம் வயது முதல் 33ஆம் வயது வரை அறச்சிந்தனைகளையும் புரட்சிகர போதனைகளையும் விதைத்து வரலாற்றில் மிகப்பெரிய சிந்தனை போராட்டத்தையும் அறப்புரட்சியையும் ஆற்றலுடன் ஏற்படுத்தினார். சமுதாயத்தில் அடிமட்டத்திலிருந்து தொடங்கிய இந்த புரட்சி சிந்தனையை கவிழ்த்து போடுவதற்கு சமய குருக்கள் துடியாய் துடித்தனர். முடிவில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சமய குருக்களுக்கு வேதனையையும் பயந்து நடுங்கிய அவருடைய சீடர்களுக்கு புத்துணர்வையும் புது தெம்பையும் கொடுத்தது. கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு முன்னிலும் அதிகமாக கிறிஸ்துவின் மீது பற்றுதல் வைத்து ஆற்றல் மிக்க வீரர்களாக எல்லா திசைகளிலும் அவரது நற்போதனைகளை எடுத்துக்கொண்டு தைரியமாக போதிக்க தொடங்கினார்கள். இந்த சீஷர்கள் அவர்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்து யார் யார் எந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அதன் பேரில் தான் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வருகை தந்தார். அவருடைய பாத சுவடுகள் இந்த இந்திய மண்ணில் பட்டது. அவர் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வந்தார். இருள் சூழ்ந்த நாட்டிற்கு புனித தோமா அனுப்பப்பட்டார். அங்குள்ள மக்களை வெள்ளை உடையால் ஞான ஸ்நானம் செய்தார். அவருடைய இரக்கமுள்ள ஒளி இந்தியாவின் இருட்டை விரட்டியது என்ற கவிதை அடிகள் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்றும் அவர் இறைப்பணியை செய்து முடித்தார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்று வரை ஒரு சான்றாக சாட்சியாக இதே குமரி மண்ணில் நிற்பது அவர் கட்டின ஆலயம். நான் இப்ப நிற்கிற இடம் எதுன்னா, இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்ற பகுதியில தான் நினைக்கிறேன். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாக்குறீங்களா? இது ரொம்ப பழமை வாய்ந்த இடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமா அப்போஸ்தலனாகிய தோமா கட்டின ஆலயம் தான் இது. குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரைஸ் டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இந்த நிகழ்ச்சியோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குமரி மாவட்டத்தில் எத்தனையோ மிஷினரிஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள், அவர்கள் குமரி மண்ணில் செய்த ஆற்றல் பணிகள், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். இந்த மறந்திருக்கிற வரலாறுகளையும் புதைந்திருக்கிற வரலாறுகளையும் மறுபடியும் தோண்டி உங்கள் கண் முன் கொண்டு வருவது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமாய் இருக்கிறது. இருள் சூழ்ந்த நாட்டிற்கு புனித தோமா அனுப்பப்பட்டார். அங்குள்ள மக்களை வெள்ளை உடையால் ஞான ஸ்நானம் செய்தார். அவருடைய இரக்கமுள்ள ஒளி
இந்தியாவின் இருட்டை விரட்டியது என்ற கவிதையின் அடிகள் புனித தோமா இந்தியாவிற்கு வந்து இறைப்பணி ஆற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இன்று நம்ம பார்க்க போறது அப்போஸ்தலனாகிய தோமாவை குறித்துதான். அதற்காக நம்முடன் கலந்துரையாடும்படி இணைந்திருப்பவர் யாரென்றால், ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் பேராசிரியராக பணிபுரிந்த முனைவர் ஜி. ஐசக் அருள்தாஸ் அவர்கள்தான். அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் போகலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரைஸ் டிவியின் மூலமா எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்முடைய குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் பிரைஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். குமரி மண்ணில் கிறிஸ்தவ சுவடுகள் என்ற தலைப்பில் வெளியாகக்கூட இந்த தொடர் நிகழ்வுக்காக என்னை ஊக்கப்படுத்திய பிரைஸ் டிவி குழுவினர்களுக்கும், குறிப்பாக போதகர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும், நேரடியாக பேட்டியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி ஹெப்சிபா அவர்களுக்கும், இந்த பொறுப்பினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த கேமராமேன், ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றியினை ஒரு முறை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள போகக்கு முன்னாடி முதல் கேள்வி உங்ககிட்ட தான். நீங்க ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் பேராசிரியராக பணிபுரிந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ், கிறிஸ்தவ சரித்திர புத்தகங்களை எழுதணும் அப்படி ஒரு உந்துதல் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அதோட நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை நான் கொஞ்சம் நேயர்களுக்கும் பயன்படும்படியாக சற்று விரிவாக அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு பணிக்காலத்தில் அதிகமாக கருத்தரங்குகள், பேட்டிகள், அதிகமான நிகழ்வுகளுக்கு நான் கலந்து கொண்ட வாய்ப்புகள் உண்டு. அது திருச்சபை சார்பான நிகழ்வாக இருந்தாலும் சரி, சமூகம் தொடர்பான பொதுவான நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய சமூகத்து மக்கள் அல்லது இளைஞர்கள் அறிவியல் பூர்வமாக நன்றாக வளர்ந்துள்ளார்கள். அதற்கு உண்மையாகவே அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவர்களுக்கும் நமக்கும் ஒரு சிறு குறைபாடு இருக்கு. நம்முடைய வரலாற்றை நாம் அறிய வேண்டியது ஓர் மனிதனுடைய ஒரு தேவை. என்னுடைய வரலாற்றை நான் அறிய வேண்டும். அந்த தேடல் ஒரு மனிதனுக்கு வரும்போதுதான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு அங்கு கிடைக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு அதிகமாக புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தினுடைய வரலாறு அதிகமாக தெரியவில்லை. இளைஞர்களிடம் பலரிடம் நான் அதை பற்றி கேட்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. குறைந்தபட்சம் என்னை விட வயது கூடினவர்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு சில இடங்களில் சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வருகிறது. முதல்ல நான் புரிந்து கொண்டது, இந்திய தேசத்தினுடைய வரலாறு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டின் வரலாறு தெரியும். சேர சோழ இந்த வரலாறு தெரியும். குமரி மாவட்டத்தின் வரலாறு தெரியுமா என்பது ஒரு கேள்வி. அப்போ குமரி மாவட்டத்தின் வரலாறு தெரிந்தால்தான் நான் என்னை தகுதிப்படுத்த முடியும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம புத்தகத்தில் இஸ்ரவேலர்களுக்கு அந்த சமூகத்தினுடைய வரலாற்றை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்ரவேலர்கள் எப்படி அடிமையானார்கள், அதிலிருந்து எப்படி விடுதலையானார்கள், அந்த வரலாறு அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் போதனை கொடுத்தது எப்படி என்றால், நீங்கள் படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வரலாற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த சமூகம் இன்றைக்கு வளர்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் அந்த அடிப்படையான ஒரு வரலாற்று கல்வி என்பது என்னுடைய புரிதலில் தெரிந்து வந்தது. அதனால் நானும் புரிஞ்சுட்டேன், நான் வாழ்ந்த சமூகம், என்னுடைய தந்தையின் வரலாறு, என்னுடைய குடும்பத்தின் வரலாறு, என் அருகில் இருக்கிற வரலாறு, என்னுடைய மாவட்டத்தின் வரலாறு, இந்த வரலாற்றை தேடி அடுத்த தலைமுறையை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றை மறந்த சமூகம் வாழ்ந்ததில்லை. வாழ்ந்த சமூகங்கள் அனைத்தும், உயர்ந்த சமூகங்கள் அத்தனையும் வரலாற்றை விடவும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த வரலாற்று புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்பதை நான் கூறுகிறேன். முற்றிலும் உண்மை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன்.
அதில் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து எவ்வளோதான் பேசினாலும் அவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னா, அந்த எழுத்துக்கள் மூலமாக தான் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மைதான். அதுக்கப்புறம் கிறிஸ்தவம் வந்து பார்த்திங்கன்னா, அநேகர் சொல்கிற காரியம் கிறிஸ்தவம் வந்து மேல்நாட்டு சமயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதோட பின்னணி என்ன? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? இது இன்றைக்கு சமூகத்தில், அதுவும் இந்திய சமூகத்தில், நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள், கிறிஸ்தவர்கள் இன்னொரு நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் இங்கு வந்தார்கள், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் இயேசுநாதர் பிறந்தது பெத்லகேம். அது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக கிறிஸ்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், பிள்ளைகளுக்கும் தெரியும், கேள்வி விடையில் தெரியும். ஆனால் அந்த பெத்லகேமத்தோட சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெத்லகேம் இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பு ஒரு ஓரங்கட்டப்பட அடையாளப்படுத்தப்படாத ஓரிடம். இயேசுநாதர் பிறந்த பின்பு பெத்லகேம் அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலிருந்தும் நம்முடைய பகுதிகளிலிருந்தும் மாவட்டத்திலிருந்தும் அதிகமான பேர் புனித பயணம் செல்வது எருசலேம் போய் பெத்லகேமுக்கு போவார்கள். அந்த அளவுக்கு பெத்லகேம் சிறப்படைய காரணம் இயேசுநாதருடைய பிறப்பு. இயேசுநாதருடைய பிறப்பு காலத்தில் ஆட்சி செய்த மன்னன் அகஸ்டஸ் சீசர். அகஸ்டஸ் சீசர் இந்த நாடெல்லாம் ஆசிய பகுதிக்குள்ளே நம்ம வருகிறோம். இயேசுநாதருடைய வளர்ப்பும் நாசரேத். அவருடைய பணிக்காலங்கள் அன்றைய இருந்த பாலஸ்தீன். இந்த பாலஸ்தீனும் ஆசியாவுக்குள்ள தான் இருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஆசிய கண்டம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னும் நான் அதற்கு ஒரு சின்ன மேற்கோள் உங்களுக்கு சொன்னேன். 1955 தோமாவுடைய ஒரு நினைவு நாள் கூடுகை புதுடெல்லியில் கூடுகிறது. அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ சமயம் என்பது தோமா மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போவதற்கு முன்பே அது ஆசியாவுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டது என்று கூறுகிறது. அந்த அளவுக்கு ஆசிய சமூகம் கிறிஸ்தவம், கிறிஸ்து பேசிய மொழி, அராபிய மொழி, இவைகளெல்லாம் ஆசியாவுக்குள்ளே இருக்கிறது. அதனால் கிறிஸ்தவம் இன்னொரு சமயம் இன்னொரு நாட்டை சார்ந்தது என்பதை விட ஆசியர்களுக்கு சொந்தமானது. நாம் ஆசியாவை சார்ந்தவர்கள். அந்த அளவுக்கு இந்த உண்மையை நேயர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அடுத்த ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு சேர்த்து நம்மளை பலப்படுத்தும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. நிச்சயமா இந்த பதில் அநேகருக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம், ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம வேதாகமத்தை நம்ம பார்த்தோன்னா, தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் வேதாகமத்துக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டதா, இல்லை அவர் வருவதற்கு முன்பாகவே நம்ம வேதாகமத்துக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குதா? இதில் ஒரு கூடுதலான ஒரு செய்தியை கூட நாம் அறியணும். இன்றைக்கு நாம் பாட புத்தகங்களில் இருக்கிறது, இயேசுநாதர் கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்தார் அப்படின்னுலாம் இருக்கிறோம், அதை படிக்கிறோம், போகிறோம். ஆனால் அதனுடைய உண்மை அது அல்ல. இயேசுநாதர் 3.5 வருடங்கள் அவருடைய இறைப்பணியை செய்தார். அதிகமாக அவருடைய இறைப்பணி ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் தான் போனது. அன்றைக்கு சமுதாய தலைவர்களாக இருந்தவர்கள் இயேசுநாதருக்கு எதிராளியாகத்தான் இருந்தார்கள். உங்களுக்கும் அது தெரியும். வேதத்தை படித்தவர்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கு. ஆனால் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார். அதன் பின்பு இயேசுவனுடைய சீடர்கள் இயேசுவனுடைய போதனைகளைத்தான் கொண்டு போகின்றார்கள். குறிப்பாக அவருடைய மலைப்பிரசங்கம். அந்த மலைப்பிரசங்கம், அவருடைய போதனைகள், தாங்கள் கண்ட சில விஷயங்களை மட்டும் அடுத்த பகுதியை கொண்டு சொல்கின்றார். இன்றைக்கு நாம் இருக்கிற போதில் ஒரு முழுமையான வேதம் அன்றைக்கு இல்லை. குறைந்தபட்ச அப்போஸ்தலர் நடபடிகள் கூட இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவா என்று சொல்லக்கூடிய 4 நற்செய்தி நூல்களும் அந்த இறைப்பணிகள் தான் இருந்தது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் அப்போது இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் 11 பார்க்கலாம். அந்தியோகியாவில் உள்ள மக்களுக்கு, சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. உடனே நாம் என்ன நினைக்கலாம்னா, நம்ம கிறிஸ்தவன்னா ரொம்ப மதிப்பானவங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் இன்றை நினைக்கக்கூடாது. நான் ஒரு புத்தகத்திலே படிக்கும்போது அது ஒரு புனை பெயர் என்று கூறினார். புனை பெயர் என்றால்
அவர்களை நல்லதாக சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிண்டலாக பேசக்கூடிய ஒரு பெயர் தான் அந்தியோகியா சீடர்களுக்கு கொடுத்தது. ஏனால் அந்தியோகியா என்பவர் புறஜாதி மக்கள். அப்போ அவங்கள அன்றைய சமூகம் பெருசா இல்லை. ஆனால் அந்தியோகியா மக்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த கிடைத்த பெயரை வைத்து மிக பெரிதாக உண்மையாக ஒழுக்கமாக சமூகத்துக்கு பங்களிப்பு கொடுத்தாங்க. அதன் பின்னர் சமூகத்தில் இந்த கிறிஸ்தவங்க உள்ள பெயர் நிலை பெறுது. ஆக 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த கிறிஸ்தவங்க உள்ள பெயரும் ஒரு சமூகத்துக்கு நினைவு வருகிறது. அதன் பின்பு தான் இயேசுவினுடைய சீடர்கள் தாங்கள் நேரடியாக கண்ட அவருடைய பணிகள், போதனைகள் இவைகளையெல்லாம் இன்னொரு சமூகத்துக்கு கொண்டு போவதற்காக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆயத்தப்படுத்துகிறாங்க. அந்த அளவில் இந்தியாவுக்கு வருவதற்கு இயேசுவுடைய சீடர்கள் சீட்டு போட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தின் அடிப்படையில் தோமா என்று சொல்லக்கூடிய சீடனுடைய பெயர் இந்தியாவுக்கு வருகிறது. இப்போ உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு நான் நேரடியாக வருகிறேன். இயேசுநாதர் தோமாவுக்கு முன்பு இங்கு கிறிஸ்தவ சமயம் இருந்ததா என்பது என்றால் இல்லை என்பதுதான் பொருள். ஆனால் யூதர்கள் இருந்தார்கள். நீங்கள் யூதர்களுடைய மெசையா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தனி ஒரு குழு, அந்த வழிபாடு அதெல்லாம் இருந்தது. கிறிஸ்தவ சமயம் என்று கோட்பாடுகளை முதலில் அன்றைக்கு நான் ஏற்கனவே கூறியது போல கிறிஸ்தவ கோட்பாடுகள் என்று மலரவில் ஒரு அறக்கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அளவில் முதல்ல அதை கொண்டு வருகிறது தோமா என்று சொல்லக்கூடிய இயேசுவனுடைய ஒரு சீடன் என்பதை உங்களுடைய புரிதலுக்காக நான் அதை கூறிக்கொள்வேன். உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக நான் வருகிறேன். எப்படின்னா, அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் அவருடைய வணிகம் உலகமயமாக மிகப்பெரிய ஒரு வணிகம். நீங்கள் உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா வணிகம் ரொம்ப முக்கியம். தரை வழி வணிகம், இப்போது விமானம் எல்லாம் இருக்குது, அன்றைக்கு அதெல்லாம் இல்லை. கடல் வழி வணிகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கடல் வழி வணிகமும் எப்போதும் போக முடியாது, செய்ய முடியாது. அது ரொம்ப கடினம். நம்ம அந்த வணிகர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய செயலாக்கங்களை பார்க்கும்போது இன்றைய போல நவீன கப்பல்கள் எல்லாம் இல்லை. வழியை சரியாக பார்த்து போகக்கூடிய அடையாளங்கள் அன்றைக்கு இல்லை. காற்று எந்த திசைக்கு அடிக்கிறதோ அந்த திசையின் வழிதான் அவர்கள் வணிகத்தை அந்த பாய்மரை கப்பலை செலுத்தி போக வேண்டும். இந்தியாவுக்கு வரணும்னா சீனா வழி வந்திருக்கிறார்கள், வேறு பல நாடுகளை சார்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த வேறு பல நாடுகளில் வரும்போது அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, எந்த இடங்களெல்லாம் அவங்க இறங்கி அந்த இடத்துல கொஞ்சம் தங்கி வராங்களோ அங்கெல்லாம் வரி கட்டணும். அப்போ வியாபாரத்தில் பெரிய விஷயமா இருக்கு. அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் நமக்கு உன்னத பாட்டில் எல்லாம் இருக்கு. ஒப்பீரின் தங்கம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அது ஓரி துறைமுகத்தில் உள்ள ஒரு தங்கம். குரங்குகள் கொண்டு போயிருக்கிறாங்க. முத்து, குறுமிளகு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மிளகு என்று சொல்லுவாங்க, குறுமிளகு, அது இவைகளெல்லாம் கொண்டு இந்தியாவுடைய வாசனை பொருட்கள், ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடியது. ரோமுக்கும் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை நம்ம இங்கே மட்டும் இல்லை, தமிழ் இலக்கியங்களிலும் நீங்கள் அதை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு போன்ற, பட்டினப்பாலை போன்ற இலக்கியங்கள் அந்த பெயரை யவனர் என்று சொல்லக்கூடிய சொல்லலை சொல்லுவாங்க. யவனர் அப்படின்னு சொன்னால் மேல் நாட்டினர் என்பது பொருள். அவங்களுக்கு எந்த நாடுகளை குறிப்பிடுறது தெரியாது, அதனால் யவனர் என்று சொல்லிட்டு போவாங்க. அந்த யவனர் என்று சொல்ல மேலை நாட்டினுடைய தொடர்பு அதிகமாக இங்கே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தொடர்புகள் அதுக்கு முன்னாலே இருக்கு. நிச்சயமா. அப்ப தோமா வர்றதுக்கு முன்னாடியே வேதாகமத்துக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்குது. நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல கூட அதை பார்க்கலாம். இப்பதான் டைரக்டா உங்ககிட்ட கொஸ்டின் வரேன். நம்ம அப்போஸ்தலனாகிய தோமா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருத்தர் தோமா. அவர் பாலஸ்தீனா தேசத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு அந்த தரிசனம், அந்த தீர்மானம் எப்படி அவருக்கு வந்துச்சு? அவர் முதலில் இந்தியாவுக்கு வந்தபோது எந்த இடத்துல அவருடைய பாதத்தை பதித்தார்? நமக்கு தெளிவாக கிடைக்கின்ற விளக்கங்கள் படி கிபி 52 நம்ம கேரள பகுதிகளில் தான் அவர் பைத்தார் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் இந்தியாவுக்கு வந்தார் என்பது ஒரு சில கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது.
ஒரு சுருக்கமாக அந்த ஒரு கருத்தை நாம் சொன்னால் ஒருவேளை அது மற்றவர்களுக்கு பயன்பாடாக இருக்கலாம். தட்சசீலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. இப்போது நம்முடைய இந்திய நாட்டிலே ஏகദേശம் ஒரு பஞ்சாப் தலைநகர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தட்சசீலம். இந்த தட்சசீலத்துக்கு அவர் முதல்ல வந்தார் அப்படின்ட்டு ஒரு கருத்துரு இருக்கு. அது எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, சீடர்களுடைய சீட்டில் இந்தியாவுக்கு பெயர் வந்த உடனே நான் ஒரு யூதன், இந்தியாவுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இவர் அந்த கொள்கையை கொஞ்சம் அந்த இந்தியாவுக்கு வருவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளாத பின்பு அவர் இறைவர் ஜபிக்கிறார், இயேசுநாதர் காட்சி அளிக்கிறார், நீ போ அப்படின்னு சொல்கிறார். நான் போகிறேன் ஊழியத்துக்காக, எங்கேனாலும் போகிறேன், நான் இந்திய நாட்டுக்கு போக மாட்டேன். இதுதான் அவருடைய ஒரு திட்டமாக இருந்தது. இந்த சூழலில் ஹப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி, இந்த ஹப்பான் என்ன செய்கிறாருன்னா, இந்தியாவில் உள்ள அந்த தட்சசீலத்தில் உள்ள ஆண்ட அரசனுக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும், அது மேலை நாட்டுள்ள அறிவியல் நுட்பம் வாய்ந்த ஒருவரை கொண்டு வரணும் அப்படின்ட்டு போகிறார். அவன் அங்கே ஒரு அங்காடி என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை போன்ற இடங்களில் போய் ஒரு தச்சனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். இன்றைக்கு நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பால், நம்முடைய நாகர்கோவில் நகரில் கூட ராமன் புதூர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறைய இடங்கள் இருக்கலாம். நீங்கள் அங்கே காலையில் போனீங்கன்னா ஒரு 5 முதல் 8 மணிக்குள்ள எந்த வேலைக்குள்ள ஆட்களையும் அங்கேருந்து எடுக்கலாம். கட்டுமான பணி, தச்சு பணி அதெல்லாம் அவங்க வேலை செய்வாங்க, போவோம். ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன், இது நேயர்களுக்காக நான் இந்த கருத்தை சொல்கிறேன். அப்போ போகும்போது ஹப்பானை இயேசுநாதர் சந்திக்கிறது போல் ஒரு தரிசனம் அங்கே வரும். அவர் கேட்குறாரு, நீ எதுக்கு வந்த? அதாவது நான் ஒரு தச்சனை பார்க்க வேண்டும், இந்தியாவில் உள்ள தட்சசீலத்தை ஆள்கின்ற அரசனுக்கு அரண்மனை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே கொண்ட அரசு, அந்த அரசனுடைய பேர், நான் ஒரு அழகான ஒரு தச்சனை வைத்திருக்கிறேன், அவன் மிகப்பெரிய திறமைசாலி, எல்லா வேலைப்பாடும் தெரியும், நீ அவனை கூட்டிகிட்டு போகிறையான்னு கேட்டோன்னே ஆம் என்று சொல்ல தோமாவை அந்த அறிமுகப்படுத்துகிறார். எதற்காக அறிமுகப்படுத்துகிறார்? நீ இந்தியாவில் உள்ள தட்சசீலத்தை பகுதியில் உள்ள அரசனுக்கு அரண்மனை கட்டக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு தச்சுக்காரனாக போகிறான்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு சந்தோஷம். மனதில் நினைத்து கொள்கிறார், நான் அரண்மனையை கட்டுவேன், இறைப்பணியையும் நான் செய்வேன் என்று. இது தோமாவுடைய மனநிலை. 2 பேரும் கால சூழல் பார்த்து எங்கே வந்துட்டாங்கன்னா கொண்ட போகிற அரசன்கிட்ட வந்துட்டாங்க. அரசன்றது ஹப்பான் போய் சொல்கிறான், அரசே, நீர் கூறியபடி நான் வெளிநாடு சென்றேன், ஒரு அருமையான ஒரு தச்சனை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னே கொண்ட போரசும் ஹப்பான் தோமா 3 பேரும் சந்திப்பு நடக்கின்றது. சந்திப்பு நடக்கும்போது அரசன் கேட்குறான், தோமாவுடைய விவரங்களை கேட்டோன்னு தோமா விவரத்தை எல்லாம் கூறிவிட்டார். நீ அரண்மனை அழகாக கட்டுவாயா? நான் மிகப்பெரிய ஒரு தச்சு வேலைக்காரன், நான் நிறைய பணியெல்லாம் செய்திருக்கிறேன், கல் தச்சு வேலையும் எனக்கு தெரியும், நீங்கள் அந்த இடத்தை காட்டுங்கள் என்று கூறியது. ஒரு இடத்தை காட்டினோன்னே அவன் சொல்கிறான், முதல்ல புல்வெளி வைக்க வேண்டும், 2வது மரத்தால் அரண்மனை, 3 ஒரு நீர்நிலைகள். இதை கேட்டோன்னா அரசனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி விட்டது. இவன் ஒரு சிறந்தது தான், நம்ம ஹப்பான் ஒரு நல்ல நபர்களை கொண்டு வந்து விட்டான் என்று கூறி மகிழ்ச்சி செய்து என்ன செய்து விட்டார் என்றால், அவனுக்கு தேவையான தங்கம் வெள்ளி எல்லா பொருளையும் தோமாவுக்கு கொடுக்கிறார். தோமா பார்த்தார், நான் இறைப்பணி செய்வதற்கு வந்தேன் என்பது அடித்தள ஆழத்தில் இருந்த நிகழ்வு. அங்கெங்கெல்லாம் போகிறாரு, எல்லா ஏழைகளுக்கும் பொண்ணை கொடுக்குறாரு, பொருளை கொடுக்குறாரு, வெள்ளியை கொடுக்குறாரு, அதிகமாக உதவி செய்து எல்லாரையும் செல்வ செழிப்பாக்குகிறார். இந்த செய்தி அரசனிடம் போய்விட்டது. கொண்ட போகிற அரசன் கேட்குறான், தோமா இப்படி கட்டுகிறார், போய் பார்த்துட்டு வாருங்க. தோமாவிட்ட கேட்குறாங்க, ஆமாம், நான் அரண்மனை அழகாக தான் கட்டி வருகிறேன், சீக்கிரத்தில் அரண்மனை முடிந்துவிடும். திரும்பவும் அரசன் என்ன செய்கிறார், அதிகமாக தங்கம் கொடுக்குறார், வெள்ளி கொடுக்குறார், எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப அவர் என்ன செய்கிறாருன்னா ஏழைகளுக்கு பணி செய்கிறார். திரும்ப அரசனுடைய தூதர்கள் வராங்க, அரசே, நாம் ஏமாந்து விட்டோம், இந்த சிறந்த தச்சன் என்று மேலை நாட்டை சேர்ந்த ஒருவனை நாம் ஹப்பான் அழைத்து இப்பொழுது அவன் அரண்மனை கட்டவே இல்லை, ஏழைகளுக்கு உதவுகிறான், ஆனால்
அவனிடம் ஒரு சிறந்த குணங்கள் இருக்கின்றன. இரவானாலும் பகலானாலும் ஒரே ஆடையை தான் உடுத்துகிறான், ரொட்டியும் உப்பும் தான் சாப்பிடுகிறான், எதையுமே அவன் சேமிக்கவில்லை, புதியதொரு கடவுளை சொல்லுகிறான். ஒருவேளை இவன் மந்திரவாதியாக இருப்பானோ தெரியவில்லை, சுகமான வாழ்க்கையை அவன் வாழவில்லை. ஆனால் அவனிடம் ஒரு கருணை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்ன அரண்மனையை அவன் கட்டவில்லை. அரசனுக்கு கோபம் அதிகமாக வந்துவிட்டது. ஒரு நாள் வருகிறான், அரண்மனையை கட்டாததுக்கு உண்மைதான். கண்டான், கப்பான், தோமா 2 பேரையும் பிடித்து ஜெயிலில் சிறையில் அடைக்கிறான். சிறையில் அடைத்து கடினமான ஒரு உத்தரவு கொடுக்கிறான். இவருடைய தோலை உரித்து எரித்து கொலை செய்ய வேண்டும். அந்த நாள் ஒரு முக்கியமான நாள். அரசனுடைய தம்பியுடைய பேர் காத். அரசனுடைய தம்பிக்கு திடீரென்று ஒரு வியாதி போல வந்து அவர் மரித்து போகிறார். அதே நாள் போகும்போது அரசன் மிகவும் கடினப்படுகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்னுடைய தம்பிக்கு இப்படி வந்து விட்டதேன். அந்த காத் இறந்து இறையுலகம் சென்று தூதர்கள் அவரை காத் வரவேற்கின்றார். தூதர்கள் வரவேற்ற காட்சியை காத் பார்த்து, வாங்க, உங்களுக்காக, உங்கள் அண்ணனுக்காக தோமா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டியிருக்கிறோம் பாருங்கள் என்று விண்ணுலகத்தில் காட்டி கொடுக்குறோம். ஒவ்வொரு அறையாக பார்க்குறான். காத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு அறை தருவீர்களா? அது முடியாது, உனக்கு அறை தர முடியாது. தோமா கட்டியது உன்னுடைய அண்ணன் அரசனுக்காக என்று சொல்லி, அப்போது இந்த கருத்தை என்னுடைய அண்ணனுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை தருவீர்களா என்று கூற, காத்தினுடைய ஆவியோடு தூதர்கள் வராங்க. மரணத்தில் அடுத்து அடக்கம் செய்வதற்கு தயாராக அந்த உடலின் மீது அந்த ஆவி இறங்குகிறது. அந்த காத்து பேசுகிறான், அண்ணா, இந்த தோமாவை நீ விடுதலை செய்து விடு. தோமாவும் கப்பான் சேர்ந்து உனக்கு ஒரு அரண்மனை கட்டி வைத்திருக்கிறார்கள் விண்ணுலகத்தில். அது பார்ப்பதற்கே எனக்கு கடினமாயிருக்கும், கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு இறை உலகத்தில் போய் புகுவது நமக்கு பெரிய மகிழ்ச்சி அண்ணா அப்படி என்று சொல்ல, அவன் உடனடியாக தோமாவையும் கப்பானையும் விடுதலை செய்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. அங்கு இருக்கும்போது அந்த ராவல்பிண்டி அந்த பகுதியை சேர்ந்த மக்களிடம் தோமா பழகும்போது சமஸ்கிருத மொழி, கிரேக்க மொழியெல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா கொஞ்சம் படித்திருக்கிறார். அங்கு கொஞ்சம் இறைப்பணி செய்ததாக சில செய்திகள் வருகிறது. ஏற்கனவே அவர் அராபிய மொழியை பேசி கொண்டு வந்தவர். அங்கிருந்து அதன் பின்பு தான் அவர் கேரள பகுதிக்கு வந்ததாக நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது. இது ஒரு மிகவும் உறுதியான கருத்து என்று சொல்ல முடியல. ஆனால் பரவலாக எல்லா இடங்களிலும் தோமாவை பற்றிய அடையாளங்கள் இன்றைக்கு அந்த பகுதிகளில் இருப்பதால இதை உறுதி செய்யப்படுகிறது. இப்ப தோமா கேரளா பகுதிக்கு வந்ததாக சொன்னீங்க. அப்ப கேரளால எந்த இடத்துக்கு வந்தாரு? அவருடைய ஊழியம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? மொழி பிரச்சனை இருந்திருக்கும், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்திருக்கும். எப்படி அவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தனக்கான வாய்ப்புகளாக அவர் ஏற்படுத்தி கொண்டார்? வட இந்திய பகுதியை பற்றி நான் இப்போ சொன்னேன். கொண்டபோர சரசரிலிருந்து 51 புறப்பட்டதாக ஒரு செவிவெளி செய்தி நமக்கு இருக்குது. கேரளாவில் உள்ள கொடுங்கலூர் பகுதிக்கு கிபி 52 அவர் வந்திருக்கிறாங்க. தோமா வந்ததும் அவர் அந்த முதல்ல அன்றைய நாட்களில் வியாபாரிகளாகவும் இருந்த யூதர்கள் அவர்களுடைய ஒரு தொழுகை ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம், ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் தொழுகை நடத்தும்போது புதிதாக யாராவது வந்தால், அவர்களுடைய வழிபாட்டுக்கு வந்தால், அந்த ஆராதனையில் அவங்களுக்கு செய்தி அளிக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு இப்போ யாருக்கு கிடைக்குன்னா தோமாவுக்கு கிடைக்கும். யூதர்களை பார்த்ததும் தோமாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் பேசுகிற அராபிய மொழி தான் இவருடைய மொழி. அவர் சொந்த மொழியில பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவர் பேசுகிறாரு. அப்போ இயேசுநாதரை குறித்து பேசும்போது அதில் கொஞ்சம் தர்க்கங்கள் வருகிறது. சில கேள்விகளை அவர் கேட்க, இவர் சில விடையை சொல்ல. ஏன்னால் தோமாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு சந்தேகம் உள்ளவர் என்று எல்லாரும் பேசுவாங்க. நம்ம உலகத்திலேயும் நிறைய பேரை நம்ம சொன்னதை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லைன்னா உடனே நீயும் தோமாவா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியது யூதர்களுக்கு அன்றைக்கு இருந்தது. தோமாட்டம் விவரமாக கேட்குறாங்க. அப்போ தோமா இயேசுநாதருடைய
அந்த மரண நிகழ்வு, அதன் பின்பு அவன் ஐயப்பட்டது, கை வைத்து பார்த்தது, அதன் பின்பு நடந்த தொடர் நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி யூதர்களை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, இயேசுநாதருடைய அற்புதங்களையும் நான் நேரடியாக பார்த்தேன் அப்படின்ட்டு இயேசுநாதருடைய அற்புதங்களையும் சொல்லும்போது ஒரு சிலர் அதில் கொஞ்சம் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டார்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அருகில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே சமஸ்கிருதம் இவர் கொஞ்சம் படித்தார் என்று நாம் தெரிந்திருந்தது, கிரேக்கம் தெரிந்து, அரபிய மொழி இது தெரிந்ததுனால இந்த தெரிந்த மொழிகளை வைத்து அருகில் உள்ளவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இறைப்பணி செய்திருக்கிறார். அதிகமாக அன்றைக்கு கேரள பகுதிகளில் இருந்த உயர் ஜாதி மக்கள் நிறைய பேர் தோமாவுடைய பணியை ஏற்றுக்கிறார். கடற்கரை சார்ந்த பகுதிகளில் 7 திருச்சபைகளை அவர் நிறுவினார். நீங்கள் திருச்சபை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இன்றைக்கு கட்டிருக்கிற பெரிய ஒரு ஆலயத்தை எல்லாம் கட்டிட்டாரு அப்படின்ட்டு வைத்துக்கொள்ளக்கூடாது. அவர் என்ன செய்கிறாருன்னா, இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மக்கள் மத்தியில் ஒரு சிலுவையை, கல் சிலுவையை நாட்டுகிறார். இந்த கல் சிலுவையை வழிபட்டு அந்த கல் சிலுவை பக்கம் எல்லாரும் வந்து வழிபடும். அதுதான் அவர்கள் அன்றைக்கு நடத்திய ஒரு ஆராதனை. இந்த ஒரு கல் சிலுவைக்கு ஒரு சின்ன விளக்கம் தான். தமிழர்களுடைய பண்பாடு அல்லது தென்னிந்திய மக்களுடைய பண்பாடும் படி கல் வைத்து வழிபட்டது அன்றைக்கு ஒரு வழக்கம் நம்ம இலக்கியங்களையும் இருக்கு. ஏதோ இவர் வந்து சிலுவை, கல் சிலுவை வைத்திருக்கிறார் 7 இடங்கள். அந்த அதில் ஒரு நபர் முதல்ல ஏற்றுக்கொண்டவருடைய மாலிக்காயில். மாலிக்காயில் கிறிஸ்துவை ஏற்ற கொண்டு தன்னுடைய பெயரை தோமா மாலிக்காயில் இவருடைய பெயரோடு சேர்த்து வைத்து விட்டார். இன்னொருவருடைய பேர், ஒரு அரசருடைய உறவினர் பெயர் கேபா. அவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனால திருமுழுக்கு பெற்று, தோமா அவர்களுக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுத்தார். கேபா கொல்லம் என்று தன்னுடைய பெயரை அவரும் வைத்துக்கொண்டார். இவர்கள் 2 பேரும் ரொம்ப பிரதானமான நபர்கள். தோமா இவர்களை மிகப்பெரிய அளவில் கண்காணியாக வைக்கிறார். தான் நிறுவிய 7 சபைகளுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஒருவரை ஒரு ஆராதனைக்காக வழிபாடு நடத்துவதற்காக அங்கு வைக்கிறார். அவர்கள் அந்த சபை மக்களை நடத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் 1000க்கு மேற்பட்ட மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் 6 மாதம் இருந்திருக்கிறாரு, சில இடங்களில் 1 வருஷம் இருந்திருக்கிறாரு, 3 மாதம் இருந்திருக்கிறாரு. திருமுழுக்கு கொடுத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு இறைப்பணிக்காக அவர் வந்திருக்கிறார். அதனால் கேரளா இன்றைக்கும் ஒரு செழிப்பானதும் ஒரு நாகரீகமும் அறிவியலும் முக்கியமாக வருவதற்கு 1ஆம் நூற்றாண்டில் தோமா கால் பதித்தது ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. கேரள மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் கொஞ்சம் தொடர்புகள் உண்டு. அதனால் ஒருவேளை அவர் அந்த மொழியை பயன்படுத்தியும் அந்த இறை செய்தியை அவர் சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய கேரளாவில் அவருடைய பணிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்தது என்று சொல்லக்கூடியதான் இருக்கிறது. ஓரளவுக்கு இன்றைக்கு இருக்கிற அன்றைக்கு எதிர்ப்புகளும் அதிகமாக இருந்ததாக நமக்கு பதிவுகள் இல்லை. இதுதான் அவருடைய கேரள பணியை முடித்து விட்டு தான் அவர் தமிழகம் நோக்கி வருகிறார். இங்க இந்த சிறப்பு அம்சங்களை குறித்து நமக்கு விளக்கி சொல்லும்படியாய் இங்க ஃபாதர் வந்திருக்காங்க. இந்த ஆலயத்தை குறித்த சிறப்பு அம்சங்கள், தோமா எப்படி எந்த காலகட்டத்துல வந்தாரு, இந்த ஆலயத்தை எப்படி கட்டினாரு, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். നാം ഇരിക്കുന്ന ഈ ആലയം തിരുവിതാംകോട്ടെ അരപ്പള്ളിയിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത്. തിരുവിതാംകോട്ടെ അരപ്പള്ളി സ്ഥാപിക്കുന്നത് AD 63 മാർത്തോമാ ശ്ലീഹായാൽ സ്ഥാപിച്ച പള്ളിയാണ്. ഇന്ന് നിലനിൽക്കുന്ന പള്ളിയാണ് അരപ്പള്ളി എന്ന് പറയുന്നത്. AD 63 കാലഘട്ടം ചേര രാജാക്കന്മാരുടെ ഭരണകാലമായിരുന്നു. അന്നത്തെ രാജാവ് നെടുഞ്ചേരലാതൻ എന്ന് പറയുന്ന രാജാവാണ്. ആ രാജാവിനെ മാർത്തോമാ ശ്ലീഹ ഇവിടെ വരുമ്പോൾ 64 കുടുംബങ്ങളെ കൺവേർട്ട് ചെയ്തിട്ടുള്ള കുടുംബങ്ങളെ കൊണ്ടാണ് വന്നത്. അങ്ങനെ അന്നത്തെ രാജകൊട്ടാരം ഇതിൻ്റെ അടുത്തായിരുന്നു. അപ്പോൾ അമ്പലമൊക്കെ ഉണ്ട്. ആ കൊട്ടാരം അന്നത്തെ രാജാവിനെ മുഖം കാണിച്ചുകൊണ്ട് ഈ 64 കുടുംബങ്ങൾക്ക് താമസിക്കുവാനും അവർക്കൊരു ആരാധനാലയം ഉണ്ടാകുവാനുമായിട്ട് അനുമതി കൊടുത്തു. അങ്ങനെ രാജാവ് കരൊഴിവായിട്ട് അനുവദിച്ച് രാജാവ് കരൊഴിവായിട്ട് കൊടുത്ത സ്ഥലമാണ് 300 ഏക്കർ സ്ഥലമുണ്ട്. അത് 64 കുടുംബങ്ങൾക്കും ഇങ്ങനെ ആരാധനാലയം പണിയുന്നതിന് വേണ്ടി അനുവദിച്ചു കൊടുത്തു. അന്ന് ഒരു ആരാധനാലയം ഹിന്ദു രാജ്യമാണല്ലോ,
ആരാധനാലയം പണിയണമെങ്കിൽ രാജാവ് അനുവദിക്കണമെന്നുണ്ട്. അങ്ങനെ രാജാവ് അനുവദിച്ചു കൊടുത്ത സ്ഥലത്ത് മാർത്തോമായുടെ അല്ലെങ്കിൽ തോമയാറിൻ്റെ കൈകൊണ്ട് കെട്ടപ്പെട്ട ആലയമാണ് തിരുവിതാംകോട്ടെ അരപ്പള്ളി. അതാണ് അരപ്പള്ളി എന്ന് പറയുന്നത്. അരജൻ രാജാവ്, അരമന രാജാവിൻ്റെ വാസസ്ഥലം, അരയാൽ രാജവൃക്ഷം, അരയന്നൻ രാജവൃക്ഷം. അതാണ് അര എന്നുള്ളത്. ദ റോയൽ ചർച്ച് എന്നാണ് ഇംഗ്ലീഷിൽ. പകുതി എന്നുള്ള അർത്ഥമല്ല, ദ റോയൽ ചർച്ച് ഇംഗ്ലീഷ്. അത് പ്രത്യേകിച്ച് ഇവിടെ സർക്കാരിൻ്റെ ബോർഡുകളിലൊക്കെ റോയൽ ചർച്ച് എന്ന് എഴുതിയിട്ടുണ്ടാകും. അതാണ് അങ്ങനെ. AD 63 സ്ഥാപിച്ച അരപ്പള്ളി എന്ന് പറഞ്ഞാൽ രാജാവ് ദാനം ചെയ്ത സ്ഥലത്ത് രാജ അനുമതിയോട് പറഞ്ഞുകൊണ്ട് ദ റോയൽ ചർച്ച് അരപ്പള്ളി എന്ന് പറയുന്നത്. പകുതി എന്നുള്ള അർത്ഥമല്ല. ഭാരതത്തിൽ മാർത്തോമാ ശ്ലീഹ വന്നു എന്നുള്ളതിനെപ്പറ്റി ഒരു 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 വിറ്റ്നസ്, ഒരു സാക്ഷ്യം തിരുവിതാംകോട്ട് വന്നെങ്കിൽ അറിയത്തില്ല. ആ പുരാതന ദേവാലയം, ആ കല്ലുകൾ ഇന്നും നിലനിൽക്കുന്നൊരു പള്ളിയാണ്. മറ്റുള്ള എല്ലാ പള്ളികളും ഒന്നിലധികം പ്രാവശ്യം, എന്നുവെച്ചാൽ 2, 3, 4 പ്രാവശ്യം പൊളിച്ച് പണിതിട്ടുള്ളതും ആ സ്ഥലത്ത് എവിടെയെങ്കിലും പണിതിട്ടുള്ളതുണ്ട്. ഇത് അതേ സ്ഥലത്ത് തന്നെ ഇന്നും അതേ രീതിയിൽ നിലനിൽക്കുന്നുണ്ട്. ഇവിടുത്തെ കല്ലുകൊണ്ട് തന്നെയാണ് പണിതിരിക്കുന്നത്. ഇവിടെ ഒരു 5 വർഷക്കാലം താമസിച്ചു എന്നുള്ളതാണ് ചരിത്രത്തിൽ പറയുന്നുണ്ട്. തെറ്റോ ശരിയോ നേരത്തില്ല, പറയുന്നുണ്ട്. ഇതിവിടെയായിരുന്നു, ആ കിണറിൻ്റെ ആ സ്ഥലത്തായിട്ടായിരുന്നു. അതാണ് അവിടെ ഒരു സ്ലാബ് വെച്ചിരിക്കുന്നത്. അദ്ദേഹം കൊണ്ട് കിടന്നുറങ്ങിയെന്നുള്ളതിനെ പറ്റിയാണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ കാലത്തുണ്ടായ കിണറാണ്. ആ കിണറിൽ അദ്ദേഹം വെള്ളം കുടിച്ചിട്ടാണ്. അത് ഒരു കാലത്തും വെള്ളം പറ്റത്തില്ല. അതിൻ്റെ അത്ഭുതം എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ, ആ വെള്ളം ഒത്തിരി ആളുകൾ കൊണ്ടുപോയി ഈ രോഗികൾക്ക് സൗഖ്യം ലഭിക്കുന്നതിന് വേണ്ടി കൊണ്ടു കൊടുത്ത് അങ്ങനെ വലിയ അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. അപ്പം ഈ യെരുശലേം ദേവാലയത്തിൻ്റെ കണക്കാണ്, അതിൻ്റെ മെഷർമെൻ്റാണ് ഇതിൻ്റെ അത് നേരത്തെ ഇതിൻ്റെ മേക്കൂര എന്ന് പറഞ്ഞാൽ കരിങ്കലിൻ്റെ ഇങ്ങനെ ഫ്ലാറ്റായിട്ട് ഇങ്ങനെ കരിങ്കൽ കെട്ടായിരുന്നു. അത് ഇടക്കാലത്ത് അത് ഡാമേജ് ആയപ്പോഴാണ് ഇങ്ങനെ കൂരയുണ്ടാക്കി എന്നുണ്ട്. ആ ഒരു 10-300 വർഷമായിക്കണം. അപ്പോൾ ഇന്നത്തെ ജനറേഷനെ സംബന്ധിച്ചിടത്തോളം അരപ്പള്ളി എന്ന് പറയുന്നത് ഒരു കൂര ആക്കി കരിങ്കൽ കെട്ടിങ്ങുള്ളതാണ്. അത് അതിനകത്ത് വേറെ ഒന്നുമില്ല. പിന്നെ ഒത്തിരി കലാപരമായിട്ടുള്ള വിളക്കുണ്ട്. ഈ കൊത്തുപണികളൊക്കെ ചിലതൊക്കെ ഇങ്ങനെ നമുക്ക് മനസ്സിലാകാത്ത ഈ പൂജയ്ക്ക് വേണ്ടിയുള്ള സാധനങ്ങളുടെയൊക്കെ ഇവിടെ ഫ്രണ്ട് വാതിലുമൊക്കെ അതൊക്കെ എങ്ങും കാണാത്തൊരു ഈ ഒത്തിരി ഫിനിഷിംഗ് ഇല്ല എന്ന് അദ്ദേഹത്തിൻ്റെ കൈകൊണ്ട്. അദ്ദേഹം ഒരു കോൺട്രാക്ടർ അല്ലെങ്കിൽ ഒരു ശില്പിയായിരുന്നു എന്നുള്ളതാണല്ലോ ചരിത്രത്തിൽ പറയുന്നത്. അദ്ദേഹത്തിൻ്റെ കൈകളെ കൂറ്റൻ കരിങ്കല്ലും കൊണ്ട് ഇങ്ങനെ അടുക്കി വെച്ചിരിക്കുന്നു. കൂറ്റൻ കരിങ്കൽ തൂണുകളിലും ഒക്കെ കൊണ്ടാണ് ഇതുണ്ട്. ഇതിന് പ്രത്യേകിച്ച് ഇന്ന് കാണുന്ന ആരാധനാലയത്തിൻ്റെ കൂട്ട് ഒരു കുരിശോ അങ്ങനെ ഒന്നും ഇല്ലായിരുന്നു. എന്നാൽ ഒരു കുരിശുണ്ട്, അത് ഭിത്തിയിൽ ഒരു കാർവ് ചെയ്തേക്കുന്ന ഒരു കുരിശുണ്ട്. അത് നമ്മളാരും ചെയ്തതല്ല. ഇതൊരു ക്രിസ്ത്യൻ ദേവാലയമാണെന്ന് ഐഡൻറ്റിഫൈ ചെയ്യുന്നത്. അല്ലെങ്കിൽ ഇതൊരു അമ്പലം മാതിരി. അപ്പോൾ ഇതൊരു ക്രിസ്ത്യൻ ദേവാലയമാണെന്ന് പിൽക്കാലത്ത് ഇത് മനസ്സിലാകത്തക്കോണം ഈ കുരിശ്, ഈ ക്രോസ് കണ്ടപ്പോഴാണ് മനസ്സിലായത്. ആ ക്രോസ് സെൻറ്റ് തോമസിൻ്റെ കൈകളാൽ കാർവ് ചെയ്തപ്പെട്ടതായതുകൊണ്ട് അതിനെ പ്രൂവ് ചെയ്യാനായിട്ട് അത് ഭയങ്കര അത്ഭുതമുള്ളൊരു സ്ഥലമാണ്. കാരണം ആ കുരിശെ തൊട്ട് പ്രെയർ ചെയ്യാതെ പ്രാർത്ഥിക്കാതെ പോകുന്ന ഒരാളില്ല. അവിടുത്തെ തൊട്ട് പ്രാർത്ഥിച്ച് പോയാൽ നടന്നിരിക്കുമെന്നുള്ള ഉറപ്പാണ്. അതാണ് വേറൊരു പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത്. ഇപ്പോൾ തിരുവാങ്കോട്ടെ പള്ളിയുടെ പ്രത്യേകത എന്ന് പറയുന്നത് അത് ഇന്ന് പൊളിക്കാത്തൊരു പള്ളിയാണ്. അതിൻ്റെ മെയിൻ സ്ട്രക്ചർ ഇപ്പോൾ ഇത് റിനോവേറ്റ് ചെയ്യുന്നു. 2000 വർഷം പഴക്കമുള്ളതായ പള്ളി ഇപ്പോൾ അത് റിനോവേറ്റ് ചെയ്യുന്നു. എങ്കിലും പഴയത് തൊട്ടിട്ടില്ല. അത് കുറച്ചുകൂടെ പ്രിസർവ് ചെയ്ത് വെച്ചല്ലാതെ ബാക്കി ഭാഗങ്ങളൊക്കെ കുറച്ചുകൂടെ അതിനോട് ചേർന്ന് ചെയ്യുമല്ലാതെ ഇത് പൊളിച്ച് കളഞ്ഞിട്ടില്ല. இതാണ് ഇതിൻ്റെ இதெல்லாம் எப்படி தோமா தான் பண்ணனதா? இது எல்லாமே அன்னைய காலத்திலே செய்தது தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 சைடில் தேவதூதர்கள் இருக்காங்க. நடுவில் அப்பம், அதாவது நற்கரனை வச்சுட்டு நிற்கிற மாதிரி கொத்து வேலை. இதெல்லாமே சென்ட் தாமஸ் கையாலே பண்ணாதான் இது எல்லாமே. அதுபோல் இதில் வேறு இதுன்னா இதில் ஒரு முத்திரை வச்சுருக்காங்க. இது அன்னைய காலத்தில் இந்த மாதிரி முத்திரை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அரசனோட அனுமதி இருக்கிற பில்டிங் மட்டும்தான் இந்த முத்திரை இருந்தால் தான் ராஜாவோட அனுமதியோட நடக்கிற ஒரு தேவாலயத்துக்கு. ஆமாம், ப்ரூஃப். அப்படி அரசனோட அனுமதியோட கட்டப்பட்ட தேவாலயம். அதான் இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரே கல்லாலே இருக்கும், ஜாயிண்ட் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். என்ன தொட்டி அது? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் ஃபாதர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவாலயத்தை உள்ளாடி போகும்போது கால் கழுவிட்டு போகிற ஒரு பாரம்பரியம் உண்டாயிருந்து. அதாவது நம்ம ஆலயத்தை உள்ளாடி போகும்போது கால் கழுவிட்டு, அப்போ இதில் கால் கழுவும்போது தண்ணி இங்கே வெளியே போயிடும். கால் கழுவிட்டு உள்ளாடி போகிற மாதிரி
ஒரு பாரம்பரியம் உண்டாயிருது. அதுக்கு வேண்டி உள்ள ஒரு கல் தொட்டி, இது கால் கழுகுற கல் தொட்டி. அப்புறம் இது உள்ளாடி போகும்போது இந்த வாதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய வாதிலாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஆலயத்துக்கு உள்ளாடி போகும்போது தலை வணங்கி அந்த மாதிரி உள்ள இதில் உள்ள ஒரு சிறிய வாதில். அதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்புறம் தோமா வந்து கட்டும்போது இவ்ளோ ஹைட்லயே தான் கட்டினாரா இல்ல இடையில நீங்க எதுவும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி? தோமையார் வந்து கட்டினான்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, ஒரு கருங்கல் பார்டரு, இது இந்த அளவு தான் ஹைட்டு. இதோட ஆலயத்தோட ஹைட்டுன்னு சொன்னாலே இவ்வளோ தான் ஹைட்டு. இதுக்கு மேல் வந்து கல்கூரையாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அது ஒரு 400 வருஷம் முன்னாடி வந்து கொஞ்சம் கேடுபாடு உண்டாகி அது இலக்கி ரெண்டாவது பண்ணும்போது அவங்களால பண்ண முடியலை. அதே மாதிரி அந்த ரூஃப் வைக்க முடியலை, கருங்கல்லால் உள்ள ரூஃப் வைக்க முடியாமல் மேலே வந்து கொஞ்சம் கூட ஹைட்டு எழுப்பி ஓடு போட்டிருக்காங்க. அது வந்து போட்டு ஒரு 400 வருஷம் தான் ஆயிடுச்சு. அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவ்வளோ தான். ஆமாம், அதுக்கு மேலே இப்போ ஓடிட்டு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு இவ்வளோ காலத்தில் இவ்வளோதான். இது இந்த என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிச்சத்துக்கு வேண்டி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த காடி முன்னாடி அந்த கருங்கல் போட்டிருந்த கூரைக்கு உள்ள காடி. ஆமாம், இதுதான் ஹைட்டு. ஆனா இது என்னன்னா இதுல ஒரு குருசு இருக்குதே. இதுதான் தோமையாரோட கையால் கொத்தப்பட்ட குருசுன்னு சொல்கிறது. இது என்னன்னா இடைக்காலத்தில் வந்து ஹிந்துஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது முன்னாடி காலத்தில். இப்போ கிடையாது, முன்னாடி காலத்தில். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அம்பலம் போல இருக்கிறனால இது எங்களோட சொந்தம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு. அப்போ இதோட கிறிஸ்டின் தேவாலயம்னு உள்ளதுக்கு மெயின் அடையாளம்னு சொன்னாலே இந்த குரிசு தான். இது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய தோமா தன் கைகளால் கொத்தப்பட்ட இது சிலுவை. சரி, இப்ப நீங்க 64 குடும்பங்கள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இப்ப அந்த குடும்பங்கள்லாம் இப்பயும் இருக்காங்களா இங்க? இப்போ ஒரு ஃபேமிலி இப்போ சர்ச்சில் மெம்பராக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்ல செட்டில்டு. வருவாங்க, திருவிழா டைம்ல வருவாங்க. பாக்கி உள்ளவங்க எல்லாம் கேரளாவில் வந்து குடியேறி இருக்காங்க. கொல்லம், குன்றை அந்த இடத்துல வந்து இருக்காங்க. திருவிதாங்கோடு அவங்க வீட்டு பேர் வந்து கேரளாவில் வந்து பொதுவாக வந்து வீட்டு பேர் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு பேர் வந்து திருவிதாங்கோடுன்னு அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்க திருவிழா டைமில் வருவாங்க. 2000 வருஷமா அப்படியே அந்த தலைமுறைகள். ஆமாம், அந்த தலைமுறைகளில் உள்ளவங்க வராங்க. பெரிய ஒரு ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இந்த கிணறு பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த கிணறும் வந்து சென்ட் தாமஸ் காலத்திலே உள்ள கிணறு தான். இதோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 100 அடிக்கு மேலே தான் இருக்கும். இதுவும் ஒரு டைம்லேயும் தண்ணி வற்றவே செய்யாது. எந்த வரி வந்தாலுமே தண்ணி வற்றாது, எப்பொழுதும் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை உபயோகித்து தான் இந்த ஆலயத்துக்குள்ள எல்லா இதுக்கும் எடுத்தது. சென்ட் தாமஸ் தங்கியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான். அதோட இதுக்கு தான் ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த இது அந்த கல்வெட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், முன்னாடி தோமையார் தங்கியிருந்ததாட்டு விசுவாசிக்கப்படுற இடம் தான் இந்த இடம். இதுவும் சென்ட் தாமஸ் கையால் கட்டினது தோன்ற. ஆமாம், தோன்றது. ஆனா தோமாக்கு அப்புறமே இந்த ஆலயம் வந்து யாரோட கையில வந்துச்சு? அதாவது இதை யார் பராமரிக்க ஆரம்பிச்சாங்க? இது மலைங்கிற ஆர்த்தடாக்ஸ் சிரியன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அன்னை அதுக்கு அது பின்தொடர்ந்து அந்த சர்ச் கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். அவங்க ஆமாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அவர் கேரளாவில் மலபார் பகுதியில் அவர் ஊழியம் செய்ததாகவும் பின்பு நம்ம குமரி மாவட்டத்துக்கு வர்றதாகவும் சொன்னீங்க. இங்கே குமரியில் பார்த்தோன்னா இப்போ கேரளாவில் பொறுத்தவரையும் அவருக்கு வந்து அந்த மொழி பிரச்சனை ரொம்ப இருந்திருக்காது. இன்னொன்று யூதர்கள் ஏற்கனவே அங்கே இருந்திருக்காங்க அப்படி பதிவு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியரு, சிச்சுவேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த காலகட்ட அரசர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? ஏற்றுக்கொண்டாங்களா? இங்கே வந்து அவர் ஊழிய பணி செய்யும்போது எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டாங்களா? அவருடைய ஊழிய பணி நம்ம குமரியில் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய கேள்விக்கு ஒரு பின்னோக்கி ஒரு பதில் சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் நினைக்கிற கன்னியாகுமரி மாவட்டம் 1956 நவம்பர் 1 பிறந்தது. நாம நினைக்கிறது 1ஆம் நூற்றாண்டு. எந்த அறிவியல் வளர்ச்சியும் இல்லை. இன்றைய போல நாகரிகமாக எதுவுமே இருந்திருக்கிறாது. சாலை வசதிகள் இருந்திருக்கிறாது. எழுது கூட ஒரு எழுதுகோல் இருந்திருக்கிறாது. எந்த ஒரு இது இல்லாமல், ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறார். அன்றைக்கு இந்த பகுதி திருவிதாங்கூர் கேரளா மாநிலத்துக்கு எழுதப்பட்ட பகுதி. அதனால் மொழி பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு பெரிய இதில்லை. மொழி பிரச்சனை கேரள மாநிலத்தின் இந்த பகுதிகளிலும் அதிகமாக தமிழும் மலையாளமும் பேசப்படும். வரலாற்று செய்தி என்னன்னா 10 அப்படின்ட்டு ஒரு இலக்கியம் இருக்கிறது தமிழில். முழுக்க சேர மன்னர்களை மட்டுமே அந்த இலக்கியம் பேசும். அதில் 2வது சேரனுடைய பெயர் இமயவரம்பன் சேரலாம். அவன் இந்த பகுதியை நாம் இன்றைக்கு நினைக்கின்ற குமரி மாவட்ட பகுதியை
ஆண்டு கொண்டிருந்ததாக நமக்கு கருத்து இருக்கிறது. சமய பூசல்கள் அன்றைக்கு அறவே இல்லை. ஒழுக்கமான நிறையான வாழ்வு யாரிடம் இருந்ததோ அந்த வாழ்வை தான் எல்லாரும் சிறப்பாக பண்ணாங்க. ஒரு குறும் செய்தி என்ன இருக்குன்னா, மேலாங்கோடு என்று சொல்லக்கூடிய குமரி மாவட்டத்தின் பகுதியில் வாழ்ந்த அகஸ்தியர் அவர்களும், திருநாயினார் குறிச்சி, இது ஒரு கருதுகோள் தான், திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்று கருத்து இருக்கு அவரும், திருவிதாங்கோடு பகுதியில் இருந்த தோமாவும் சமகாலத்தவர்கள் என்று பேசப்படுது. இந்த சமகாலத்தில் மாறி மாறி இவருடைய கருத்துரைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் ஏகதேசம் ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இவர்களுக்கு பின்னணியாக ரொம்ப உதவியாக இருந்து அரசன் அந்த உதவி செய்திருக்கிறார். அரசனுடைய ஆட்சி பீடம் அன்றைக்கும் திருவிதாங்கூர்லையும் பத்மநாபபுரத்திலையும் இருந்திருக்கு. இந்த பகுதிகள் கேரள மாநிலத்தினுடைய தெற்கு பகுதி, அதாவது தென் எல்லை, தெற்கு எல்லை, இது மாறி தக்கலை என்று மாறியதாகவும் ஒரு கருத்து இருக்கு. ஆக தக்கலை என்று நம்ம இன்றைக்கு பெயர் சொல்றக்கூடிய இடம் திருவிதாங்கூர் அல்ல கேரளத்தினுடைய ஆட்சியினுடைய தெற்கு பகுதியில் இருந்ததாகவும், இந்த அரசன் அங்கு ஆட்சி செய்ததாகவும், அரசனுக்கும் தோமாவுக்கும் நல்ல தொடர்பு இருந்ததாகவும், அரசனுடைய உதவியில தான் இன்றைக்கும் நீங்களும் பார்த்திருக்கலாம், நேர்களும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஓரிடம் திருவிதாங்கூர்ல இருக்கின்ற ஒரு அரைப்பள்ளி. அந்த அரைப்பள்ளி தோமா காலத்தில் கட்டிய அரைப்பள்ளி என்பது கொஞ்சம் சின்ன இடம், நல்ல சிறிய இடம். பள்ளி என்பது கோயில் என்று பொருள் கொள்ளலாம். அந்த அரைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு கோயிலை கட்டி வழிபட்டிருக்கிறார். காசிச யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு இடங்களும் இன்றைக்கு அதில் இருக்கிறது. இந்த பள்ளி அல்லது அரைப்பள்ளி இப்பொழுதும் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சமயத்தில் உள்ள ஒரு பிரிவினரால் தான், கேரள மாநிலத்தை சார்ந்தவர்களால் தான் இன்றைக்கும் அது பராமரிக்கப்பட்டு அது வருகின்றது. அந்த அளவுக்கு தோமா காலத்து தடயங்கள் குமரி மண்ணில் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றன. இந்த அரைப்பள்ளி தொடர்பாக உள்ள கருத்துக்களும் தோமா காலத்தில் அந்த பள்ளி, அந்த கோயில் அர்ப்பணம் செய்யப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது. அந்த அர்ப்பணம் எப்படின்ற அன்றைய கால வழக்கப்படி நம்ம மணவாளக்குறிச்சி ஏகதேசம் அந்த பகுதிகளிலிருந்து நீர், புனித நீர் என்று அவர்கள் எடுத்து அவங்க வழக்கப்படி யானைகள் எல்லாம் அதில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு என்னன்னா ஒரு சிறந்த அளவு ஒரு அர்ப்பண ஆராதனை, திருத்திறப்பு என்று சொல்லுவாங்க, நடைபெற்றதாக ஒரு கருத்து. அரசன் தான் அதுக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறார். இன்னும் அதில் ஒரு தொடர்பான தோமாவின் பணியில் இந்த பகுதியில் அந்த அரைப்பள்ளி தொடர்பாக அந்த மக்கள் அதிகமாக அங்கு அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவரும் அந்த பணியை இன்றைய குமரி மாவட்ட பகுதியில் சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த தொடர்பாக அங்கு ஒரு அசனம் அப்படின்ட்டு ஒரு சிறப்பு இருக்குங்க. அந்த அசனம் அப்படின்ட்டு சொன்னது நீங்கள் திருமறையில் பைபிளில் பார்க்கலாம். இயேசுநாதர் கடைசியில் அவருடைய சீடர்களுடைய கால்களை கழுவி ராப்போஜனம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தினார், திருவிருந்தெல்லாம் கொண்டார். நம்ம இன்றைக்கு அந்த பாடுமரண நாட்களில் அதை சிறப்பாக எல்லா கிறிஸ்தவங்களும் கடைபிடிப்பாங்க. என்னாலும் என்னை பொறுத்தவரையில் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகமாக அதை கடைபிடிக்கிறாங்க. தோமா 40 நாள் உபவாசம் இருந்து அவருடைய சீடர்கள், அன்றைக்கு இந்த பகுதியில் உள்ள சீடர்கள் உபவாசம் இருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 12 பேருடைய கால்களை கழுவி அந்த இயேசுநாதருடைய அந்த நெறியை இங்கேயும் பின்பற்றி அரிசினால் செய்த ஒரு அப்பத்தை உருவாக்கி அந்த அப்பத்தை அவர்களுக்கு அந்த ஓரளவுக்கு அதை துண்டுகளாக்கி அந்த துண்டை அவர்களுக்கு கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அந்த கருத்துருவில் இந்த பகுதி மக்கள் அதிகமாக இயேசுவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சுருக்க வரலாறு குமரி மாவட்டத்தில் வருகிறது. எப்படித்தான் இருந்தாலும் இன்றைக்கும் திருவிதாங்கோடு அரைப்பள்ளி உலக மக்களால் பேசப்படுகின்ற ஓர் இடம். இந்த அரைப்பள்ளியை திருமறைக்காக அவர் அர்ப்பணம் செய்திருக்கிறார். விபிலியத்துக்காக, வேதத்துக்காக திருமறையின் பெயரில் அர்ப்பணம் செய்திருக்கிறார். அமலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மலை என்பது ஒரு மலை போன்ற ஒளி பொருந்திய ஒரு இறைவன் என்று. அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம ஏன் திருமறைக்கு முதல் பள்ளியை அர்ப்பணம் செய்தாங்கன்னா,
அதன் பின்னாடி உள்ள வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இயேசுவின் சீடர்கள் இயேசுவுக்காக இறைப்பணிக்காக தியாகத்துடன் வாழ்ந்தவர்கள். 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் இரத்த சாட்சிகள் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு தான் பேர் வருது. அதன் பின்பு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால அன்றைக்கு கிடைத்தது நான் முதல்ல சொன்னது போல 4 சுவிசேஷங்கள். அந்த அடிப்படையில் தான் அதை அவர்கள் அந்த பள்ளியையும் அர்ப்பணம் செய்தார்கள், அதற்கு பெயரும் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சிறப்பான செய்தியாக இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ தோமா குமரியில் திருவிதாங்கோடு பகுதியில் ஊழியம் செய்ததா சொன்னீங்க. அவர் குமரி மண்ணில் தோமாவோட சுவடுகள் இருக்கிறதா? தோமா ஊழியம் செய்த பின்பு அவருடைய சார்பில் அதிகமான பேர் ஊழியம் செய்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இந்த கேரள பகுதியை சொல்லும்போது உங்களுக்கு குறிப்பிட்டேன். 7 பள்ளிகள், அதில் 7 பேரை நியமித்திருந்தார் அப்படின்னு சொன்னதில் கண்காணிப்பாளர்களையும் வைத்திருந்தார் அப்படின்னு. குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்போதும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மீன்பிடி துறைமுகம் என்று பெயர் பெற்ற ஒரு இடம் சின்ன முட்டம், கன்னியாகுமரிக்கு ரொம்ப அருகில் இருக்கு. அந்த சின்ன முட்டத்தில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு அந்த வரி செலுத்துகின்ற ஒரு மக்களுடைய வருமானத்தை எடுத்து தினமும் விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. கன்னியாகுமரியில நீங்கள் அரபிக்கடலில் இந்த மேற்கு பகுதிக்கு வரும்போது கோவளம் என்று ஒரு இடத்துல, நீங்கள் கேரளா இல்லை, நம்ம கன்னியாகுமரியில் ஒரு கோவளம் இருக்கு. அந்த கோவளத்தை சுற்றி வியாபாரிகள் வரும்போது கோவளத்தில் வரி செலுத்த வேண்டும். அந்த வரிக்குள்ள தொகையை எடுத்து இந்த சின்னமுண்டத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதற்காக அரசன் அனுமதி கொடுத்துருப்பார். அப்படி அரசனிடம் அனுமதி பெறக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்ற மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தோமா காலத்தில் சுவடுகளில் ஒன்று. இன்னொன்று, அந்த அதுக்கு பக்கத்தில் அர்மீனியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவர்களை வச்சு ஒரு கோயில் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த அர்மீனியர்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா, யூத மரபில் இவருக்கு பின்னாடி வந்த மரபினர்கள் என்பது ஒரு வாய்மொழி செய்தி நமக்கு இருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய ஒரு பெரிய ஆலயம் சவேரியார் கோயில் ஆலயம், அது இருக்கின்ற இடம் கோட்டார். அந்த கோட்டார் பகுதியிலும் தோமா பிரிவை சார்ந்தவர்கள் அது உள்நாட்டில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. திருவிதாங்கூர் அரசருடைய அந்த ஆட்சியில் நம்ம இன்றைக்கு பேங்க் என்று சொல்வது போல நிதி பராமரிக்கின்றவர்களோட திராஜாக்கள், தீ போட்டு எழுந்து திராஜாக்கள் என்று இவங்க எல்லாமே தோமா வழி வந்தவர்கள். இவர்கள் திறமைசாலிகளாகவும் உண்மை மனிதர்களாகவும் இருந்த அரசர் இவர்களை வைத்து ஒரு ஆட்சியில் தங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கொள்ள முடிகிறது. ஆக இவருடைய சுவடுகள் குமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கிறது. உங்களை போன்றும் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களை போன்றும் பேர் இருந்தால் இன்னும் இதை அதிகமாக ஒரு ஆய்வு செய்து நம்ம வெளிப்படுத்தலாம். அந்த சரி ஐயா, அடுத்ததா நீங்கள் அடிக்கடி திருவிதாங்கூர் சொல்கிறீங்களே, இந்த திருவிதாங்கூர் என்று சொல்லுகிறது எந்தெந்த பகுதியெல்லாம் சேர்ந்தது அந்த காலகட்டத்தில்? திருவிதாங்கூர் இந்தியாவில் சமஸ்தானம் சொல்லுவாங்க. அப்படின்னா தனி அரசுகள். நீங்கள் நிறைய அரசுகள் தனி அரசு ஹைதராபாத்திலிருந்து இங்கேருந்து மைசூர் வரலாற்றில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவன் இங்கே சேர சோழ பாண்டியன் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்தது போல் திருவிதாங்கூர் அரசு, அந்த திருவிதாங்கூர் டைனாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக பிரதானமாக 3 இடம். தோமா இறங்கின மலபார். இது கொஞ்சம் நீங்கள் இதை 1706 தரங்கையில் போகும்போது மலபார் மொழின்னு அப்படி வருவாங்க. இது இந்த பகுதி. 2வது கொச்சி. 3வது நாம் இந்த இருக்கின்ற திருவனந்தபுரம் இந்த பகுதி. இதை திருவிதாங்கூர், தென் திருவிதாங்கூர், நம்ம வாழ்கின்ற இடம் தென் திருவிதாங்கூர். ஆக மொத்தமாக 3 நாடு, மலபார் நாடு, கொச்சின் நாடு, திருவிதாங்கூர் நாடு. இதில் பிந்திய காலம் 1700க்கு பின் 29க்கு முன்னாடி வந்த அரசன் திருவிதாங்கூரில் உள்ள ஒரு சிறந்த அரசர். அவருடைய பேர் மார்த்தாண்டவர்மா. இவர் எல்லா நாட்டையும் ஓரளவுக்கு சேர்த்தார். 1749 1949 வாக்கில் பின்னாடி இருந்தவங்கள திருக்கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் குமரி மாவட்டம் பிறப்பதற்கு முன்பு
திருக்கொச்சி அரசில் இருந்த நம்ம குமரி மாவட்டம் தமிழ்நாடோடு இணைகிறது. ஆக இந்த 3 பகுதிகள். ஆனால் உள்பகுதிகள் நிறைய இருந்திருக்கிறது. வட்டம் அப்படின்ட்டு திருவனந்தபுரம், சேர்த்தலை, இப்படி கொல்லம், இதெல்லாம் தனித்தனி உள்பகுதிகளாக இருந்திருக்கிறது. அடுத்தது பிடாகை அப்படின்ட்டு ஒரு அமைப்பு. ஏகதேசம் நம்ம இப்போ சொல்றதுல தாசில்தார், கிராம அலுவலக அதிகாரி, வில்லேஜ் ஆஃபீஸர், இவங்களை எல்லாம் வந்து பிடாகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து இவங்க வரி எல்லாம் பிரிக்கிறதும் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமைப்பும் பெரிய அமைப்பும் அதுக்கு மேலுள்ள அமைப்பு தான் இருக்குது. திருவிதாங்கூர்ல இருந்தால் கன்னியாகுமரி மாவட்டம் மொழிவாரியாக மாவட்டங்கள் பிரியும் போது தமிழகத்தோடு இணைந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப தோமா வந்து நம்ம குமரி மண்ணில் அவர் வந்து ஊழியம் செய்ததாக சொன்னீங்க. அவர் இங்கேயே ஊழியத்தை முடிச்சு விட்டாரா, இல்ல மறுபடியும் இங்கிருந்து வேற பகுதிக்கு போய் ஊழியத்தை தொடர்ந்தாரா? திருவிதாங்கூர் அப்படின்னு நாம இன்றைக்கு இந்த குமரி மண் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா மாவட்டம் என்பது கொஞ்சம் காலம் பிந்தி வருது. குமரி இந்த பகுதியை தவிர்த்து இந்த மாவட்டத்தினுடைய இந்த 5 கிராமம் பக்கம் அழகப்பபுரம் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. அடுத்து கொஞ்சம் திருநெல்வேலி மாவட்டத்துடைய தொடக்கத்தில் வந்து காவல் கிணறு இருக்கு, பணக்குடி இருக்கு, அப்படியே போய் திருநெல்வேலியில் காயல்பட்டணம், இதில் எல்லாம் அவருடைய தடயங்கள் கொஞ்சம் இருக்கு. தடயங்கள் அப்படின்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். தோமா ஓரிடத்தில் ஊழியம் செய்து வழிபாடு நடத்த வேண்டும் என்றால் கல் சிலுவைகளை நட்டு வைத்து வழிபாடு நடத்தும். இப்போ இந்த பகுதிகளில் 2 கல் சிலுவையை வைத்திருக்கிறார். அந்த கல் சிலுவை வைத்ததுனால எல்லாருமே அந்த சிலுவையை வழிபட்டு அந்தந்த இடங்கள் ஒரு ஆராதனை நடந்ததாகவும் அவரால் சில அற்புத நிகழ்வுகள் நடந்ததாகவும் எண்ணி இப்பொழுதும் அதை செய்கிறாங்க. சில இடங்கள் இப்போ நீங்கள் காயல்பட்டணத்தில் அவர் இறைப்பணி செய்து கொண்டுபோது மிகப்பெரிய ஒரு கொடுங்காற்று வந்துடும். பெரிய கப்பல்களை கூட அசைத்து கொண்டு போட கொடுங்காற்று, வீடுகள் எல்லாம் போயிட்டு மக்கள் எல்லாம் போகும்போது அவர் இறையாதே அமைதியாக இருந்து இயேசுநாதர் கூறியது போல சொல்லி அந்த இடத்துல அந்த காற்று நின்றதாகவும் அதனால் அந்த மக்கள் விடுதலையானதாகவும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அதனால் அந்த பணியினால் ஒரு சிலர் அருகில் உள்ளவங்க எல்லாம் வந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவருடைய பணி 1ஆம் நூற்றாண்டில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அணைக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அணைக்கரையில் இப்போதும் இந்த அசனா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிறப்பாக பேசப்படுது. இதெல்லாம் தோமாவுடைய காலத்தினுடைய சில தடயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பேச்சு வழக்கில் நமக்கு இருக்கிறது. உள்ளூர்கள்லேயே நிறைய இடங்களில் தோமாவுடைய பெயரில் பல தடயங்கள் இருக்கிறதாக சில கருத்துருக்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு அதிகாரபூர்வமாக இது முடிந்த பின்பு அவருடைய பணி வந்து சென்னையில் தான் இருந்ததாக ஒரு செய்தி நமக்கு. இப்போ சென்னைக்கு அவர் போனதாகவும் அங்கே அவருடைய ஊழியத்தை எப்படி தொடங்கினார், அங்கே எதிர்ப்புகள் இருந்துச்சா, அவருடைய ஆரம்ப அந்த ஊழிய நாட்கள் எப்படி இருந்துச்சு, அந்த ஊழியத்தின் இறுதி நாட்கள் எப்படி இருந்துச்சு, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது கேரள பகுதிகளில் வந்து அதிகமாக அவருடைய பணியில் நெருக்கடிகள் குறைவாக இருந்ததாக தான் நமக்கு கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா அங்கே 7 பள்ளி, இங்கே அரை பள்ளி. ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்ததாக ஒரு கருத்து இருக்குது. அவர் 2 அங்கே போகும்போது சின்ன மலை பெரிய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல அவர் சின்ன மலையில் தான் அதிகமாக அவருடைய இறைப்பணியை செய்திருக்கிறார். அது ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு. அந்த குகை போன்ற அமைப்புக்குள்ளே சென்று ஜெபிப்பதும் அங்கே இருந்து அவர் தியானம் பண்ணுவதும் அவருடைய பணியாக இருந்தது. ஒரு சில மக்கள் அதோடு சேர்ந்து அவரிடம் அந்த சின்ன மலையில் வைத்து கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிறாங்க, அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கிறாங்க, சிறு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதனால் கொஞ்சம் மக்கள் என்ன செய்யிட்டாங்கன்னா தோமாவுடைய வழியை பின்பற்றி வர வந்துட்டாங்க. இது அங்கே இருந்த சில மாற்று சமயத்தை சார்ந்த ஒரு சிலருக்கு இந்த தோமாவுடைய வழிநடத்துதலும் இறைப்பணியும் அதிகமாக அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் தோமாவை அவர்கள் ஏதானும் ஒரு விதத்தில் புறக்கணிக்க வேண்டும். ஒன்றில் மக்கள் போகக்கூடாது, ஆனால் மக்கள் போக தொடங்கிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இவர் சின்ன மலையை விட்டுட்டு பெரிய மலைக்கு போகிறார். பெரிய மலை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடம். அங்கே ஒரு கல் சிலுவையை நட்டு ஒரு பெரிய அளவுக்கு அங்கே வழிபாடு நடத்துகிறார். அங்கே அதிகமாக மக்கள் கூட தொடங்கிட்டாங்க. இதனால் வந்து இந்த மாற்று சமயத்தை சார்ந்த ஒரு சிலர் வந்து என்ன சொன்னால் அவர் மீது பெரிய பெரிய பொறாமை கொண்டுட்டாங்க. எப்படியாவது தோமாவுடைய பணியை அழிக்க வேண்டும்,
அந்த மக்கள் போகக்கூடாது என்று சொன்னாலும் மக்கள் தேவையின் அடிப்படையில் மக்கள் போகிறாங்க. சில அற்புதங்கள் நடக்குது. அதனால் தோமாவை பல சூழல்களில் இனி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அடித்தளத்துக்கு வந்துட்டாங்க. பல முயற்சி சின்ன மலையிலெல்லாம் செய்து பார்த்தாங்க, அதெல்லாம் தப்பிட்டார். கடைசியில் அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஏழை தகப்பன் அந்த தன்னுடைய சொந்த குழந்தையை கொலை செய்கிறார். கொலை செய்த உடனே போய்த்துட்டார். அந்த பழியை போய் என்ன சொன்னா, தோமாவுக்கு மேலே தோமாவினுடைய பிழையை கொலை செய்து விட்டார் என்று சொன்னார். இது ஒரு கொலை குற்றம். கொலை குற்றத்திலேருந்து யாரும் தப்ப முடியாது. அங்கே குற்றம் போகிறது, அரசன்ட்ட போகிறது. அந்த எல்லாரும் தோமாவுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது ஆர்வலோக எதிர்பார்த்துக்கும் போது தோமா சொல்கிறார், ஒரு நிமிடம் கொடுங்கள், நான் அந்த குழந்தையின் கல்லறையில் போய் இந்த நியாயத்தை சொல்லி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி குழந்தையின் கல்லறையில் போய் ஜெபம் பண்ணுறார். ஜபித்தோடனே குழந்தை எழும்பி வந்துட்டு, எழும்பி வந்து இந்த மகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அந்த அரசன்ட்ட சொல்றது, இவர் கேட்கிறார், உன்னை கொலை செய்தது யார் என்று கேட்க, என்னுடைய தந்தை தான் என்னை கொலை செய்கிறார். இது அந்த எதிர்ப்பாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமும் ஆகி தோமாவை இனி என்ன செய்வது என்று தெரியாது. அவர் ஒரு முறை தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி அருளுரைகளை வழங்கி கொண்டிருக்கும் போது, தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் மோசையின் சம்பவத்தை நினைவுபடுத்தி கோலால் அடிக்கிறால் தண்ணீர் கிடைக்கிறது. இப்படியே விட்டால் இனி நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் பெரிய மலையில் அவர் கல் சிலுவையை பிடித்து ஜபம் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவன் முறையாக அவருடைய விழாவிலே குத்தி அவரை கொலை செய்து விட்டார். கிபி 72 ஜூலை 3 என்று கூறப்படுகிறது. ஏனால் அந்த நாளை கத்தோலிக்கர்கள் இப்போதும் தோமாவினுடைய ஒரு நினைவு தினமாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். இந்த அளவுக்கு அந்த முதல் முயற்சியை ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஏன்னா தமிழகத்தில் முதல் அலை கிறிஸ்தவமாக வந்தது தோமாவுடைய கிறிஸ்தவம் தான். ரெண்டாவது வாஸ்கோட காமா வந்தது. மூன்றாவது நிலையில் நீங்கள் கத்தோலிக்க ஐரோப்பாவை சார்ந்த கத்தோலிக்க பாதிரிகள் வந்தார்கள், புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்த பாதிரிகள் வந்தார்கள். தரங்கம்பாடியிலிருந்து அப்புறம் திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை புரட்சி ஏற்பட்டது. ஆனால் முதல் நூற்றாண்டில் அந்த புரட்சிக்கு தோமாவை கொலை செய்ததன் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய சீடர்கள் போனார்கள். சீடர்கள் அவருடைய திருவுடலை எடுத்து சாந்தோம் கடற்கரையின் அருகில் ஒரு அரசருடைய மகாதேவன் என்று சொல்லக்கூடிய அரசரிடம் கேட்டு அனுமதியின் பேரில் அவருடைய உடலானது அந்த சாந்தோமில் அடக்கம் செய்யப்பட்டது. அதோடு அந்த முதல் நூற்றாண்டு தோமாவுடைய பணிகளும் அதில் நிறைவுற்றன. திரும்ப வருடங்களுக்கு பின்பு அந்த மகாதேவன் அரசனுடைய ஒரு உதவியினால் அந்த இடங்களில் கோயில் கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க. ஆனால் கேரள பகுதிகளில் கிறிஸ்தவத்துக்கு இருந்த ஒரு ஆதரவு தமிழகத்தின் பகுதிகளில் தோமாவுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கின்ற சான்றாதாரங்கள் நமக்கு நிரூபிக்கின்றன. இப்படி நம்முடைய தேசத்துக்கு வந்த அப்போஸ்தலனாகிய தோமா இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். இப்படி அவருடைய வரலாறை குறித்து நம்ம சுருக்கமாக ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இந்த வரலாறை பார்க்கும்போது இந்த காலகட்ட தலைமுறைகளுக்கு இல்லை அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல தொடங்கும் போது உங்கள்கிட்ட ஒரு கருத்து சொன்னேன். ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் வரலாறு அறிய வேண்டும். ஒரு சமூகமும் ஒரு சமூகத்தின் வரலாறு அறிய வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்ப வரலாறு அறிய வேண்டும். அதே போல தோமா இறந்து விட்டார். ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினீர்கள், இரத்த சாட்சியாக மரித்து விட்டார். தோமாவின் இரத்தம் தமிழகத்தில் சிந்தப்பட்டது. இன்றைக்கு அந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனித தோமாமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சென்னையில் பிரபலமான ஒரு இடமாக, ஒரு புண்ணிய இடமாக, உலகத்தினுடைய பல மக்களும் சொல்லுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. 1986 என்று நினைக்கின்றேன், பிப்ரவரி 5 இருக்கலாம்.
உலக கத்தோலிக்கர்களுடைய போப்பாண்டவர் என்று கூறப்படுகின்ற 2ஆம் ஜான் பால் அவர்கள் வருகை தந்து அந்த இடத்தை தரிசித்து போனார். நாம் பேசிக்கொண்டிருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு, இது 1ஆம் நூற்றாண்டு, இடைவெளி மிகப்பெரிய பயங்கரம். இந்த கருத்துக்களை இன்றைய தலைமுறையினர் உணராவிட்டால் இந்த வரலாறுகள் இனிமேல் அழிக்கப்படுமா என்பது என் மனதில் ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் முதலே நான் வைத்தேன். தோமாவை பற்றிய வரலாறு இது புனைவு வரலாறா என்று மாற்றப்படலாம். அதனால இளைய தலைமுறைகள் கண்டிப்பாக தோமா தொடங்கி வைத்த இறைப்பணி இன்றைக்கு எல்லா பேராயங்கள், அது கத்தோலிக்கமாக இருந்தாலும் சரி, சீர்திருத்த கிறிஸ்தவ பருவம் இருந்தாலும் சரி, ஒரு தனி குழுக்களாக இருந்தாலும் சரி, குமரி மாவட்டத்தை நீங்களும் பேட்டி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தால் தோமா தொடங்கி வைத்த பணியால் இன்றைக்கு குமரி மாவட்டம் வளமான கல்வி, அறிவியல், உலகத்திலேயே அதிகமான கற்றுக்கொண்ட மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி பெற்ற மாவட்டங்களில் குமரி மாவட்டம் ஒன்று. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த சமூகத்துக்கு செய்த தொண்டு. அதை தொடங்கி வைத்தவர் தோமா என்பதை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை. பிரைஸ் டிவிக்கு நான் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் இப்படி ஒரு அரிய முயற்சியை எடுத்தது மிகப்பெரிய பாராட்டுதற்குரியது. ஒருவேளை இது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட முயற்சியாக நான் பார்க்கவில்லை. ஒரு சமூகத்தை பற்றி ஒரு கர்சனையோடு நீங்கள் செய்கின்ற ஒரு ஆவல் மிக்க ஒரு முயற்சியாக பார்க்கின்றேன். இன்றைய தலைமுறையினர் அதிகமாக செல்போன் போன்ற சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள். ஆனால் அதை விடுத்து பரிசுத்த வேதம் காட்டுகின்ற சில நெறிமுறைகள், பரிசுத்த வேதத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த இறைவனின் அடியவர்கள், தோமா தொடங்கி இன்றைக்கு வர செய்கின்ற திருப்பணிகளை பற்றியெல்லாம் அவர்கள் அறிந்தால் நம்முடைய சமூகம் உபாகமத்தில் கூறியது போன்று நடக்கையிலும், நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் படுத்திருக்கும் போதும், நாம் செயல்படும் போதும் வேதத்தினுடைய திருப்பணிகளை ஆராய்ந்து இயேசுவினுடைய அறப்போதனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய தலைமுறையில் நம்முடைய குடும்பங்கள், எதிர்கால குடும்பங்கள் இன்னும் செழிப்பு வாழ்வடையும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அந்த அளவுக்கு பிரைஸ் டிவிக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. இவ்வளோ நேரமா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா நிதானமாய் நீங்க பதில் சொன்னீங்க. உங்களுக்கும் எங்களுடைய பிரைஸ் டிவி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. நன்றி. சுவடா இம்மண்ணில் பதிந்த இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான அப்போஸ்தலனாகிய தோமா நம்முடைய குமரி மண்ணில் விதையாக விதைக்கப்பட்டார். ஆனா அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த விதைக்குள் தான் அநேக விதைகள் முளைத்து இன்று தேசமெங்கும் அது ஒரு விருட்சமாக பரவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சிகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு சரித்திரங்களை நாம் பார்க்கலாம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. குமரி மண்ணின் கிறிஸ்தவ சுவடுகள்.